யோவேலின் புஸ்தகத்தை நாம் சிந்திக்கலாம். யோவேலின் புஸ்தகம் மிக அருமையான புஸ்தகம். முதல் அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். முதல் அதிகாரம் முதல் வசனம். முதல் வசனம் மட்டும்தான். இங்கே இந்த யோவேல் யாருங்கிறது பெரிய அளவில் சொல்லப்படலை. ஒரு சின்ன அறிமுகம் தான். பெத்துவேலுடைய மகன், பெத்துவேலுடைய மகன் யோவேல். யோவேல் என்றால் கர்த்தரே தேவன் அல்லது தேவனே கர்த்தர். கர்த்தரே தேவன் அல்லது தேவனே கர்த்தர் என்பது இந்த யோவேல் என்ற புத்தகத்தினுடைய பொருள். யோவேல் என்ற பெயருக்கான பொருள் கர்த்தரே தேவன். வேதாகமத்தில் இவர் உள்பட 12 பேர் இருந்தார்கள். இந்த யோவேல் உள்பட 13 பேர் இருந்தார்கள். இந்த 12 பேர் பற்றி வேகமாக சொல்லிடுறோம், ஒரு குறிப்பெடுத்துருங்க. யோவேல் என்கிற பெயர் 13 இடங்களில் வருகிறது. ஐயா இந்த கருத்து முதலாவது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 8:2. இது சாமுவேலுடைய ஒரு மகன், மூத்த மகன். 1 சாமுவேல் 8:2. மூத்த மகன் மகன் மூத்த மகன். இரண்டாவதாக ஒரு சிமியோன் கோத்திரத்தை சேர்ந்தவர். 1 நாளாகவும் 4:35. சிமியோனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர். அதே போல ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவர் 3வது. 1 நாளாகவும் 5:4. நான்காவதாக 5:4-8வது வசனத்தையும் சேர்த்து போட்டுங்க. நான்காவதாக காத்துடைய பிள்ளைகளில் ஒருவர். காத் 4வது காத்துடைய பிள்ளைகளில் ஒருவர். காத் கோத்திரத்தை சேர்ந்தவர். 1 நாளாகவும் 5வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். 5வதாக கோகாத்திய புத்திரர்களில் ஒருவர். கோகாத் அதாவது ஆரோனுடைய பிள்ளைகள். லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோகாத்துடைய புத்திரர்களில் ஒருவர். 1 நாளாகவும் 6:36. அடுத்து இசக்கார் கோத்திரத்தில் ஒரு தலைவர். இசக்கார் கோத்திரத்தில் ஒரு தலைவர். 7வதாக வசனம் போடியா 1 நாளாகவும் 7:3. 7வதாக தாவீதுடைய படையில் இருந்த ஒரு மனிதர். தாவீதின் போர்ப்படையில் இருந்த ஒருவருடைய மகன். ஒருவருடைய மகன்ல ஒருவர் நாத்தானுடைய சகோதரர்களாக அறியப்படுகிறார். 1 நாளாகவும் 11:38. 1 நாளாகவும் 11:38. நாத்தானின் சகோதரர்.
எட்டாவது, கெர்சோனின் பிள்ளைகளில் ஒருவன். இவர் தாவீது தயார் செய்திருந்த அந்த பெட்டி இருந்துச்சு இல்லையா, உடன்படிக்கை பெட்டி. அவர் உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தயார் பண்ணியிருந்தார்ல, அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைக்கிறதுக்கு தலைமையேற்றவர்னு சொல்லலாம். 1 நாளாகவும் 15:7. இது யெசூரின் பிள்ளைகளில் ஒருவன். அதுக்கு வசனம் எது? கெர்சோம் பிள்ளைகளில் ஒருவன். 1 நாளாகவும் 15:7. அடுத்து மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். 1 நாளாகவும் 27:20. 1 நாளாகவும் 27:20. மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். பத்தாவதாக 2 நாளாகவும் 29:12 எசேக்கியா ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க இல்லையா, எசேக்கியா ராஜா. அந்த எசேக்கியா ராஜா பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்த போது அவனுக்கு உதவிய அசரியா என்பவருடைய மகன். எஸ்ரா புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 43வது வசனத்தில் எஸ்ரா 10:49-43 நேபா என்பவருடைய மகன். இப்போ அந்த இதில் ஒரு அழைப்பு விடப்படுது, அந்நிய பெண்களை திருமணம் செய்திருந்தால் உங்கள் மனைவிகளை நீங்கள் தள்ளி விடுங்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு தன் மனைவியை தள்ளி வைத்த இந்த நேபோ அவருடைய மகன். 12வதாக கடைசியாக நெகேமியாவின் காலத்தில் எருசலேமை புதுப்பித்த, எருசலேமை கட்டினவர்களுள் ஒருவரான சிக்ரி என்பவருடைய மகன். சிக்ரி என்பவருடைய மகன். ஆமாம், சிக்ரி. இதுக்கு நெகேமியா 11:9. அப்புறம் நாம் இன்றைக்கு படிக்கிறேன் யோவே, பெத்துவேலின் மகனாகிய யோவே. 13 பேர். அது இவர் உட்பட 12 பேர். இவர் உட்பட 13 பேர். இவர் தவிர்த்து 12 பேர். இந்த யோவேல் என்கிற பேருக்கு ஒரு முக்கியமான பொருள் என்னவென்றால், யெகோவா அல்லது கர்த்தர் தேவனானவர். யெகோவா அல்லது கர்த்தர் தேவனானவர். யாவேனா யெகோவா, சரிங்களா? யாவே என்றால் கர்த்தர். கர்த்தரே தேவன். யோவேல் வேல் அல்ல ஏல். ஆக்சுவலி நம்ம தமிழ் புஸ்தகத்தில் வேல் இருக்கு. அதனால் தயவுசெய்து அடுத்த முறையிலிருந்து எங்கெல்லாம் வேல் வருதோ
அது வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்லி தான் படிக்க என்ன. இப்போ வேல் தானே பெரிய ஒரு பேசும் பொருள். இது வேல் அல்ல ஏல். இஸ்ரவேல் அல்ல இஸ்ரேல். இஸ்ரேல். ஸோ இந்த மாதிரி புது மொழிபெயர்ப்புகளை நம்ம பயன்படுத்துறது நல்லது. இம்மானுவேல் அல்ல, இம்மானுவேல். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். இங்கிலீஷில் அழகாக வரும். EMMUNEL, இஎல் இஎல்ல முடியும். ஆக எங்கெல்லாம் வேல் என்கிற வார்த்தை வருதோ அங்கே ஏல் என்கிறத படிக்கிறது நல்லது. இனிமேல் இவர் ஒருவேளை யோவாசுடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் யூதேயா நாட்டு பகுதியில் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதாக பார்க்கிறோம். ராஜாவாகிய யோவாஸ் 2 ராஜாக்கள் 11-12 அதிகாரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த யோவேலும் எலியா எலிசா இவர்களும் சமகாலத்தவர்களாக இருந்திருக்கக்கூடும். யோவேல், எலியா அல்லது எலிசா, தாவீது வர்றது. யோவேலும் எலியா எலிசாவும் சமகாலத்தவர்களாக இருந்திருக்கணும். அல்லது எலியா எலிசா தீர்க்க தரிசனம் உரைத்த போது இவர் வாலிப வயதில் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நூல் மிக அழகிய உரைநடை பகுதியாக இருக்கு. பைபிளில் பொதுவாக எல்லாமே, நம்ம பைபிள் தான் எல்லாமே உரைநடைங்க. தமிழ், ஆங்கிலத்திலேயோ அல்லது நீங்கள் எபிரிய மொழியிலே வாசித்தா பைபிளில் பெரும்பான்மையானவர்கள் இந்த செய்யுள் வடிவில் தான் இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் மிக அழகான ஒரு உரைநடை பகுதியாக இருந்திருக்கிறது என்று இந்த இலக்கிய ஆர்வலர்கள் சொல்கிறார். ஏன்னா இதனுடைய இந்த உரைநடை பகுதியை படித்து நிறைய பேர் வியந்து அதை பாராட்டியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் கடவுளுடைய தண்டனையை மென்மையாக சொல்கிறது. கடவுளுடைய தண்டனையை மென்மையாக சொல்கிறது, அதே நேரத்தில் வன்மையாகவும் சொல்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானங்களுக்கும் எப்படி இருக்கும்? யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? வன்மையாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் மென்மையாக இருக்கும். அதே போல் இவருடைய இதெல்லாம் இருக்கும். இந்த புத்தகத்தில் வெட்டுக்கிளிகள் நாட்டை அழிக்கிறதை பற்றி, அழிவு பற்றி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த வெட்டுக்கிளிகள் விட்டவைகளை என்ற ஒரு கருத்தாடல் பின்னாலே வருகிறது. அதாவது அதனுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறது. வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்கிறது, அது அழிவை பற்றி சொல்கிறது. ஆனால் அந்த வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்லும்போது அந்த கடைசி பகுதியில் வெட்டுக்கிளிகள் விட்டவர்களை பட்சிகள் விட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்வார், ஆசீர்வாதத்தை தருவான்னு சொல்லுவார். சரிங்களா? ஸோ அங்கே ஒரு ஆசீர்வாதம் வரும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை முற்றுவேன் என்று சொல்கிறது பார்க்கிறோம். ஆசீர்வாதம். கடைசியாக இந்த புஸ்தகத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த புஸ்தகத்தில் கடைசி நாட்களை பற்றி அதிகமான எச்சரிப்பின் செய்திகள் வருவதை நாம் பார்க்க முடியும். உபாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் முன்னதாகவே 28வது அதிகாரத்தில்
38, 39 வசனங்களில் இஸ்ரவேல் மக்கள், அதாவது அந்த 38வது அதிகாரமே சாபத்தை பற்றி சொல்லுது. ஏபேல் மலையிலிருந்து சொல்லப்பட்ட அந்த இது இல்லையா, படிங்க அந்த உபாகமும். 28ஆம் அதிகாரம். ஆமாம், 28வது அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 38வது வசனம். நான் சொல்கிறேன். மிகுந்த விதையை இருங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் இந்த 2 மலைகளை ஆண்டவர் குறிப்பிடுறாரு. அங்கே நின்று ஒரு மலையில் சாபத்தை சொல்லு, ஒரு மலையில் ஆசீர்வாதத்தை சொல்லுன்னு சொல்லுவார். 27வது அதிகாரம் மிக முக்கியமாக ஆசீர்வாதத்தை சொல்லுது. சரிதானுங்களா? சரி, 27:13 பாருங்க. 12:13. நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கெர்சேம் மலையிலும் கெர்சேம் மலையிலும் சாபம் போட்டு ஏபால் மலையிலும் நீங்கள் நிற்க வேண்டும். இந்த 12 கோத்திரம் 6 கோத்திரமாக நிற்க வேண்டும். அப்படி நின்று 28வது அதிகாரத்தில் சொல்லுவாங்க என்னென்னு, உனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரும்னு ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொரு இடத்துல சாபத்தை சொல்கிற வார்த்தைகள் வரும். அப்போ இந்த மக்கள் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், மக்கள் வந்து என்ன சொல்லணும்? ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 2 மலைகளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் இங்கே நமக்கு சொல்லப்படுறது. 38, 39 வசனங்கள் பாருங்களேன். 28ல் என்ன சொல்லுது? மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டிக்கிளி அதை பறித்து போடும், சரி. இப்போ இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் முன்னுரைப்பின் அடிப்படையில் வரும் அப்படிங்கிறத இவர் வந்து உறுதிப்படுத்துகிறார் யோவேல். அதுதான் அதனுடைய முக்கியமான கருத்து. ஸோ ஒருவேளை இந்த நாட்களில் இருந்த மக்கள் அதை நினச்சி பார்த்தாங்களாங்கிறது தெரியல. இது உபாகம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்களாங்கிறது தெரியல. இருந்தாலும் இவர் வந்து இந்த வெட்டுக்கிளிகள் பட்சித்ததை நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தருவார். மனம் திரும்புது. ஆக இந்த புத்தகம் முழுவதும் கர்த்தர் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தேவனாக இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நீங்கள் மனம் திரும்புங்கள். அவர் நீங்கள் நஷ்டப்பட்டதை உங்களுக்கு தருவார். நீங்கள் நஷ்டப்பட்டதை உங்களுக்கு தருவார். அது யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேவன் என்று அறிந்து மனம் திரும்பி அவரிடத்தில் செல்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தருவார் என்பதை சொல்லுகின்ற ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவேல் ரொம்ப முக்கியமாக ஒரு கருத்தை சொல்கிறாரு. கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள். இப்போது இந்த கர்த்தருடைய நாளை பற்றி ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமையை நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? ஓய்வு நாள். ஓய்வு நாள்னு சொல்லுவோம். ஆனால் இன்னுமே ஒரு சில சபைகளில் ஓய்வு நாள்னு சொல்கிறதில்ல. அந்த நாள் என்ன நாள் தான் சொல்கிறாங்க? பரிசுத்த நாள்னு சொல்கிறாங்களா? அப்புறம்
இப்போ யார் யார் எந்த சபைக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாள்னு சொல்கிற சபையெல்லாம் எந்த நாள், எந்த சபையை சேர்ந்தவங்க? பொதுவாக எல்லா பெந்தேகோஸ்தே சபையிலும் ஓய்வு நாள்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களா, என்னது? செவன்த் டே பரிசுத்த ஓய்வு நாள். நம்ம இப்போ செவன்த் டே பேசுறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து பிரதரன் சபைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அல்லது பக்சிங் சபைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், பிரதரன் சபையிலும் பக்சிங் சபையிலையும் ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருடைய நாள்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன் அதை கர்த்தருடைய நாள்னு சொல்கிறாங்க? அந்த நாள் கடவுளுக்குரியது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படி சொல்கிறதுக்கு. இறங்கம்மா இல்லை 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 இல்லை. பிரதரன் சபை எந்த சபை? பிரதரன் சபை எங்க? அவங்க ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களா? சரி. ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அதனால அவர் உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய நாள்னு சொல்லுவாங்க. பிரதரன் சபை, பக்சிங் சபை, அதுபோல் அந்த அந்த சபை பிரிவுகளை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க, பேப்டிஸ்ட் சபைன்னு சொல்லுவாங்க. ஓய்வு நாளுங்கிறது பொதுவாக நம்ம பெந்தேகோஸ்தே சர்க்கிள் உள்ளவங்க சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக இது வந்து லார்ட்ஸ் டே தான், ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும்போது. இப்போது இந்த ஓய்வு நாளை பற்றி ஒரு சின்ன கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் படிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய நாள் என தமிழ் கிறிஸ்தவர்கள் பொதுவாக பயன்படுத்தும் சொல்லாட்சி ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கும். சரிங்களா? நீங்கள் எழுத வேண்டாம், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் இந்த குறிப்பிட்ட கருத்தை. ஆங்கில வேதாகமத்தில் த லார்ட்ஸ் டே என்று யோவேல் 2:1-2 வெளிப்படுத்தல் 1:10 வார்த்தைகள் வருகிறது. இந்த இரு சொற்களும் தமிழ் பவர் மொழிபெயர்ப்பில் கர்த்தருடைய நாள் என்றே திருத்தப்பட்டிருக்கப்படினால் சற்று குழப்பம் நிலவி வருகிறது. வெளிப்படுத்தல் 1:10 வரும் நாளை ஆண்டவரின் நாளென ராஜரீகம் என்பவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். தெரியுங்களா? ராஜரீகம் டிரான்ஸ்லேஷன் இவருக்கு தெரியும், நம்ம சசிக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நல்ல தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் ராஜரீகம் டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷனில் நம்மகிட்ட இருந்தால் நல்லது. தமிழில் புதிய ஏற்பாடும் சங்கீதங்களும் தான் அவர் செய்திருக்கிறார். ராஜரீக மொழிபெயர்ப்பு ஆண்டவரின் நாளென சொல்கிறார். திருவிவிலியத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை இலங்கையிலிருந்து வெளிவந்த இலகு தமிழ் மொழிபெயர்ப்படி கர்த்தரின் நாள் என்று திருப்பியிருப்பின் மூலத்தில் ஒத்திருக்கும் கர்த்தருடைய நாள் என்பது ஒரு காலகட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஒரு கர்த்தருடைய நாள் என்பது ஒரு காலகட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர். கர்த்தருடைய நாள் என்பது கர்த்தருக்கு சொந்தமான நாள் என்று பொருள் கொள்ள வேண்டும். கர்த்தரின் அல்லது கர்த்தருடைய என்று வேற்றுமை தொகையை இங்கு கவனிக்க வேண்டும். கர்த்தரின் நாள் என்பது காலகட்டத்தையே என்னத்தை காலகட்டம்னு என்ன? ஆண்டவருடைய வருகை நாளை குறிப்பிடுகிற அந்த காலகட்டத்தையே சொல்கிறது. ஆக ஞாயிற்றுக்கிழமையை அது அதிகமாக முக்கியப்படுத்தும் யோவேல் சொல்லும்போது. ஆக யோவேல் வந்து வார்த்தையில் கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறது இல்லையா? அது யாரெல்லாம் மனம் திரும்பி
ஆண்டவரத்தில் சேருவார்களோ அவர்கள் அந்த கர்த்தருடைய நாளில் அந்த கர்த்தருடைய நாளின் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்ற கருத்தை ஓரளவுக்கு சொல்லுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இரண்டாம் வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த கர்த்தருடைய நாள் வரும். யோவேல் சொல்கிற கர்த்தருடைய நாள் அன்றைக்கு வரும். அந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்கும். இந்த உலகத்தின் அரசாங்கங்களோடு நேரடியாக செயல்பட்டு அவற்றை நியாயத்திற்கு போகிறார் ஆண்டவர். இது 1000 ஆண்டு அரசாட்சியும் குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய நாள் என்பது 1000 வருட அரசாட்சியும் குறிப்பிடுகிறது. ஆக இந்த பின்னணியில் இந்த புத்தகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி, அவைகளை நினைப்பூட்டும் பொருட்டு கர்த்தருடைய நாள் என்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமையை இது குறிப்பிட்டாலும் ஏன் கர்த்தருடைய நாள்னு சொல்கிறாங்க? அவர் உயிர்த்தெழுந்ததுனால. அது வரைக்கும் அது வாரத்தின் முதல் நாள். ஆக வாரத்தின் முதல் நாளாகி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடைசி நாளாக வந்துடலாம் கிறிஸ்தவர்களுக்கு. ஏன் சொல்லுங்க? நம்முடைய வாரம் எப்போ ஆரம்பிக்குது? இன்றைய நாட்களில் திங்களில் தான் ஆரம்பிக்குது. திங்கள் தான் முதல் நாள். ஆனால் இது கடைசி நாள் அல்ல. இது அந்த அர்த்தத்தில் இதை எடுத்துக்கொள்ளப்படி வாரத்தின் முதல் நாள். அந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்ததுனால நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவ ஆட்சியாளர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்ததுனால ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு ஓய்வு நாளாக கொடுத்துருக்கிறார்கள். இன்றைக்குமே இந்த நாடுகளில் அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமை தான் ஓய்வு நாளாக கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவர்கள் நடுவில் இருக்கிற 7ஆவது நாள் ஓய்வுக்காரர்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சனிக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் ஓய்வு நாளாக கொண்டாடுறது. அந்த நாளை அவங்க முக்கியப்படுத்துறது இல்லை. அவங்க சாதாரணமாக துருபதேசக்காரருடைய வரிசையில் நாம் பட்டியலிட்டிருக்கிறோம். துருபதேசக்காரர்கள் பட்டியலிட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சில காரியங்களில் ஆண்டவருடைய வருகையை பற்றிய கருத்துக்களில் அவர்கள் முரண்படுவார்கள். சாதாரண கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து அவர்கள் முரண்படுவார்கள். பெரும்பான்மையான கிறிஸ்தவருடைய 2ஆம் வருகையை குறித்த அந்த கருத்திலிருந்து அவர்கள் முரண்படுகிறதுனால அவர்களை துருபதேசக்காரனுடைய பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப சமீபமாக செல்ஃபோனில் அவ்வப்போது லேட்டர் டே செயின்ஸ் என்ற ஒரு கூட்டத்தார் இயக்கம், த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் த லேட்டர் டே செயின்ஸ், மார்மான், த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர் டே செயின்ஸ், மார்மான் என்கிறவங்க அதிகமாக வந்துட்டுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா உங்கள் செல்ஃபோனில்? சமீப காலத்தில் இதை படிச்சிருக்கேன், ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கீங்களா? வெரி குட். ஜோசப் ஸ்மித். அது ஒரு துருபதேசம். அவங்க எங்களோட ஆராதனைக்கு வாங்கன்னா கூப்பிட்றாங்க. நீங்கள் செல்ல உங்கள் இதில் வருமானா, ஏன்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ வருமானா அவங்க எங்கள் சபைக்கு வாங்க ஒரு முறை அப்படின்னு அழைப்பாங்க. இங்கே கோயம்புத்தூரில் அவங்களுடைய சபை இருக்குது, சென்னையிலலாம் இருக்குது. மார்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முக்கியமாக பயங்கர இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீகத்தை நம்பாதவங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும்.
செவன்த் டே எப்படி ஒரு துருபதேசமோ அதே போல் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பாருங்கள், சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் த லேட்டர் டே செயின்ட்ஸ், பிற்காலத்திய புனிதர்கள், அந்த சபையும் துருபதேசமானது. அதே போல் இந்த நாட்களில் யெகோவா சாட்சியினரும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களிருந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யெகோவா சாட்சியினர் கூடலூர்லேயே இருக்காங்க. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. யெகோவா சாட்சியினர் இருக்காங்க. இப்போ நான் நினைக்கிறேன் ஊட்டியிலிருந்து ஏதோ ஒரு குழுவினர் இங்கே வந்து பைபிள் ஸ்டடி நடத்துகிறதா சொல்லி நிறைய பேரை கேதர் பண்ணிகிட்ருக்காங்க. விசேஷமாக இந்த ஹோட்டல் பேரில் ராக் கார்டனில் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் அதிகாரி வழிக்கு முன்னால் ஒரு ஹோட்டல் இருக்குது சார். அதுன்னு இந்த ஏடிஎம்க்கு முன்னால் ஆப்போசிட்டில் ஜிஜிடி. ஆமாம், ஜிஜிடி கிராண்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு கூட்டம் எல்லோரும் ரகசியமாக கூட வைக்கிறாங்க. அவங்க யாருங்கிறது எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். விசேஷமாக சபை வச்சு நடத்துகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சபை வச்சு நடத்தாத நம்மள ஒரு சிலர் அவங்க வந்து துருப்பு சீட்டாக பயன்படுத்தி நம்ம சபைக்குள்ளேயே வருவாங்க. வேறு சத்தியங்களில் ஆழமாக இல்லாதவங்களை அவங்க வந்து டக்குன்னு கொத்திட்டு போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். நிறைய துருபதேசங்கள் இந்த நாட்டில் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். சரி, ஆண்டவருடைய நாள் வரும்போது அல்லது கர்த்தருடைய நாள் வரும்போது அந்த நாள் மிக பயங்கரமாக இருக்கும். இந்த நாள் மிக பயங்கரமாக இருக்கும். இவர் அப்படி பயப்படுத்திட்டு போகிறதில்லை, மாறாக ஆறுதலான செய்தியும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த யோவேலின் புஸ்தகம் எழுப்புதலின் புஸ்தகமாக அறியப்படுகிறது. எழுப்புதலின் புஸ்தகம் அல்லது உயிர்மீட்சியின் தீர்க்கதரிசி என்று இவரை அழைப்பார்கள். மனம் திரும்புதலை பற்றி அதிகமாக போதிக்கிறவர். அதனால் யோவேலின் புஸ்தகத்தை ஒரு மனம் திரும்புதலின் புத்தகம் என்று அழைப்பார்கள். இவர் சொல்வார், இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். அப்போ இருதயத்தை கிழிக்கும் போது தான் திரைச்சீலை கிழிக்கப்படும். திரைச்சீலை கிழிக்கப்படும் போது நாம் பரலோகத்தை பார்க்க முடியும் அல்லது தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். திரைச்சீலை கிழிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ஏற்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து பெந்தேகோஸ்தே நாள் வருகிறது இல்லையா? அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவருடைய அருள் அளவில்லாமல் பொழியப்படுகிறது. அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை இந்த புத்தகம் அதிகமாக சொல்லுகிறது. அதனால் இந்த புத்தகத்தை நாம் எழுப்புதலின் புத்தகம் அல்லது மனம் திரும்புதலின் புத்தகம் எழுப்புதலின் புத்தகம் அல்லது உயிர்மீட்சியின் புத்தகம் என்று நாம் அழைக்க முடியுது. யோவேல் புத்தகத்தை வேகமாக படிக்கணும்னா இந்த புத்தகத்தை ஒரு முன்னுரையாக சொல்லும்போது இந்த நாடு முழுவதும், அதாவது அவர் இஸ்ரவேலுக்கு சொல்கிறார், இஸ்ரவேல் முழுவதுக்கும் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, ஒரு தீங்கு வரப்போகிறது என்று சொல்கிறார். ரெண்டாவது, கர்த்தருடைய நாள் என்பது நிழலாட்டமாய் சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது நாள், கர்த்தருடைய நாள் முன்னறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாள் முன்னறிவிக்கப்படுகிறது. நான்காவது, இஸ்ரவேலரை ரட்சிக்க ஆண்டவர் நாட்டம் கொள்கிறார். இஸ்ரவேலை ரட்சிக்க ஆண்டவர் நாட்டம் கொள்கிறார் என்பதை நமக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேலை ரட்சிக்க நாட்டமாக இருக்கிறது. அப்படின்னாலே இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை
அவர்களுக்கு மிக தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். மனம் திரும்பும் போது கர்த்தர் மகிமையானவர்களை செய்வார். முதல் பகுதி தீங்கு வருவதை பற்றி முதல் அதிகாரம் சொல்லுகிறது. குறிப்பாக 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் கர்த்தருடைய நாளை நிழலாட்டமாய் அல்லது முன்குறிக்கப்பட்டதாக சொல்லுகிறது. இந்த நாள் ஆண்டவரிடத்திலிருந்து வரும்போது அது சங்காரம் போல, சங்காரம்னா முழுவதும் அழிக்கப்படுது. சங்காரம் என்ற வார்த்தைக்கு என்ன பேர்? முற்றுமுடிய அழிக்கப்படுது, சங்கரிக்கப்படுதல் என்கிற வார்த்தையை நம்ம தமிழ் பைபிள் பயன்படுத்துகிறது. இப்போது இந்த நாட்களில் நம்ம வந்து மழை வரலாம், மழை வரலையா, பனி பெய்யுதா, பனி பெய்யாதா, காற்றடிக்குதா, காற்றடித்தா எத்தனை மைல் வேகத்தில் ஒரு மணிக்கு காற்றடிக்கும், இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்க போகலாமா, இன்றைக்கி தோட்டத்துக்கு போகலாமா, இன்றைக்கி வயலுக்கு போகலாமாங்கிறதெல்லாம் நம்ம வந்து வானிலை செய்தி சொல்கிறவங்க சொல்கிறது போல் யோவேல் ஆண்டவருடைய வருகையை பற்றி முன்னறிவிக்கிறார். ஆண்டவருடைய வருகையை பற்றி முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த புஸ்தகம் ஆண்டவர் தனக்கென்று இஸ்ரவேலிலே ஒரு ஜனத்தை மீதியாக வைக்கிறார் என்பதை 2வது அதிகாரம் 30லிருந்து 32வது வசனம் வரைக்கும் சொல்கிறார். ஒரு ஜனத்தை மீதியாக வைக்கிறார். தனக்கென்று ஒரு ஜனத்தை மீதியாக வைக்கிறார். இஸ்ரவேலில் 3வது அதிகாரம் 9 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களில் இஸ்ரவேலில் பகைவர்கள் யுத்தம் பண்ண எழும்புவார்கள். அப்படி எழும்பும்போது அவர்களுக்கு எதிராக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அவர்களுக்கு எதிராக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். ஆக அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லக்கூடிய செய்தியாக வருகிறது. யோசபாத் என்பவருடைய பள்ளத்தாக்கு, அங்கே அவர் ராஜாவாக அமர்ந்திருப்பார் அல்லது நியாயாதிபதியாக அமர்ந்திருப்பார் என்று இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது. இந்த புத்தகம் குறிப்பாக சொல்லும்போது தேவன் ஜாதிகளை என்று சொல்லும்போது புறஜாதிகளை, ஜாதிகள் என்று சொன்னால் புறஜாதிகள் அல்லது இஸ்ரவேலை பகைக்கிறவர்கள், யாரெல்லாம் இஸ்ரவேலை பகைக்கிறார்களோ அவர்களை அவர் நியாயம் விசாரிக்கிறார். யோசபாத் பள்ளத்தாக்கில் அவர் ராஜாவாக வீற்றிருந்து அல்லது நியாயாதிபதியாக வீற்றிருந்து அவர்களை நியாயத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நூலில் ஆண்டவர் 2வது அதிகாரம் 11வது வசனமும் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் இஸ்ரவேலுக்கு சாதகமாக கர்த்தர் இருப்பார், இஸ்ரவேலுக்கு சாதகமாக கர்த்தர் இருப்பார், இஸ்ரவேலை முற்றிலும் அழிந்து போகாதபடி அல்லது முற்றிலும் அழிக்காதபடி அதில் தமக்கென்று ஒரு சேனையை பாதுகாத்து வைப்பார் என்று சொல்கிறது. இந்த புத்தகத்தில் திரும்ப திரும்ப சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறது, நான் இஸ்ரவேலருக்கு கேடகமாக அவர்கள் ஒளிந்து கொள்ளும் புகலிடமாக இருப்பேன் என்பதை சொல்லுகிறதை நாம் இந்த புத்தகத்தின் வழியாக காண முடியும். கர்த்தர் நான் இஸ்ரவேலருக்கு கேடகமாக இருப்பதனாலே இஸ்ரவேலர்களே நீங்கள் மனம் திரும்புங்கள், இஸ்ரவேலர்களே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று மனம் திரும்புதலை முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மகிமையானவரை செய்வார். மனம் திரும்பும்போது கர்த்தர் மகிமையானவரை செய்வார். இப்போ இவர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்றார், இது இன்றைக்கு நமக்கும் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பும்போது 2வது அதிகாரம் 18-19 வசனங்களில் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை முதலாவது ஆசீர்வதிப்பார். 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். 3வது 2வது அதிகாரம் 21 முதல் 27 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அவர்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவார். அவர்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவார். 4வது 2வது அதிகாரம் 28 29 வரைக்கும் உள்ள பகுதியில் படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மாம்சமானவர்கள் மீது வந்தமருவார். அல்லது இஸ்ரவேல் மனம் திரும்பும்போது இஸ்ரவேலர் மீது வந்து இறங்குவார் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு சபைக்கும் அதை நாம் சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் புறஜாதிகளை அவர் நியாயத்திருப்பார். புறஜாதிகளை அவர் நியாயத்திருப்பார். 13வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் தன்னுடைய முழு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முழு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும். எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும். மனம் திரும்புவது அந்நியர் அந்த எருசலேமை இனி திரும்பமாக அழிக்க மாட்டார்கள். 3வது அதிகாரம் 17வது வசனம். இதில் ஆண்டவர் சொல்ற இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, இஸ்ரவேல் நாட்டில் உள்ள பர்வதங்கள் அல்லது மலைகள் எல்லாம் திராட்சை ரசம் பொழியும். திராட்சை ரசம் பொழியும். அது திராட்சை ரசம் பெருகும். 10வது வசனம் 10வது குறிப்பு 3வது அதிகாரம் 18வது வாக்கியத்தில் மலைகளெல்லாம் பாலாய் ஒழுகும். மலைகளெல்லாம் பாலாய் ஒழுகும். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இந்த இஸ்ரவேல் நாட்டை பற்றி சொல்லும்போது, இஸ்ரவேல் நாடு எப்படி இருக்குமா? பாலும் தேனும் ஓடுகிறதா இருக்கும். எப்போவாவது இஸ்ரவேல் நாட்டில் பாலும் தேனும் ஓடுறது பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி சொன்னார்? பாலும் தேனும் ஓடும்னு ஏன் சொன்னார்? செழிப்பு எப்படி? பாலும் தேனும் போல இருக்குமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அவர் சொல்லும் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்ய பண்ணுவேன். ஒரு குறைவில்லாத மழைக்கு கோதுமை பார்ப்போமே மழை பண்ணுவேன். பாலும் தேனும் ஓடுன்னு சொன்னாரு. பாலும் தேனும் தேன் அப்படின்றது அந்த எலுமிச்சை சீட் ஆயில் அது வந்து ப்ராசஸ்டாக பண்ணுவாங்க தண்ணி மாதிரி. பால் அப்படின்றது வந்து பால் பட இந்த விதை தானியங்கள் இந்த பழம் இந்த மாதிரி இருக்கு. செழிப்பை கொடுக்குது, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பாலும் தேனும் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் சொன்னதில் கிட்டத்தட்ட எல்லாமே நல்லது. ஆனால் எழுத்துப்படி இந்த எருசலேமில் இஸ்ரவேலில் பாலும் தேனும் ஓடிடும். ஆறு போல ஓடிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஜெர்சி மாடு எங்கிருந்து வந்தது? நம்ம ஊரில் இருக்கிற ஜெர்சி மாடு எங்கிருந்து வந்துச்சு? நியூ ஜெர்சி. நியூ ஜெர்சி எல்லாம் இல்லை, இஸ்ரவேலிருந்து ஏற்றுமதி சார். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற ஹைப்ரிட், அதுக்கு ஆக்சுவலி ஹைப்ரிட் இல்லை, அது அந்த ஊருடைய ஒரு இது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் 6 மாடுகள் தான் அவங்களுடைய செல்வம். சரிங்களா?
பைபிளை நம்ம ஆதியாகமத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். இந்த மாடு பொதுவாகவே ஒருவேளை சசி இது ஒத்துக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கண்ணுக்குட்டிங்க பால் குடிக்கும். அப்புறம் அது கண்ணுக்குட்டி பால் கறந்த பிறகு நம்ம குடித்த பிறகு நம்ம பால் கறக்கலைன்னு வச்சுங்களேன், பால் தானாக ஒழுகுமா, பால் தானாக ஒழுகுமா மடியிலிருந்து. ஒரு காலகட்டத்தில் நீலகிரியில் மக்கள் எருமை மாடுகள் அதிகமாக வச்சுருந்தாங்க. எருமை பால் இன்னும் ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா? இன்றைக்குமே சில ஊர்களுக்கு பேரே பால் ஊர் அப்படின்னு பேர், ஹாலட்டி அப்படின்பாங்க ஆச்சுங்களா. ஏன் அப்படின்னா அந்த நாட்களில் இந்த எருமைகளை கன்றுக்குட்டி பால் குடிக்க போக மிச்சத்தை பாலை கறந்து, ஏன்னா அந்த மடி இதாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால பாலை கறந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல நல்ல வெட்டி வச்சுருப்பாங்க, கிணறு மாதிரி, நம்ம அந்த இது மாதிரி, அதே இதில் ஊற்றிடுவாங்க ஆச்சுங்களா. அதை நல்லா பதப்படுத்தி அதில் ஊற்றிட்டு இந்த எருமையவே குடிக்க வைப்பாங்க. இந்த எந்த எருமையிலிருந்து பால் கறந்ததோ அந்த எருமையவே குடிக்க வைப்பாங்களாம். ஏன்னா மக்கள் தொகை குறைவு, மக்களுடைய பயன்பாடும் குறைவு. அதனால படிங்க ஐயா. அக்காலத்தில் ஒருவர் இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தார். அவை பூரணமாய் பால் கறக்கிறபடினால் வெண்ணெயை சாப்பிடுவார். தேசத்தில் மீதியாக இருப்பவன் எவனும் வெண்ணெயை தேடியும் சாப்பிடுவார். அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும். 1000 திராட்சை செடி இருந்தது. நிலமெல்லாம் முச்செடியும் இருந்திருந்தது. ஸோ இந்த பாலுடைய பயன்பாடு குறைவு. அதனால் இந்த பாலை மக்கள் பயன்படுத்த போக மற்றதை அப்படியே ஊற்றிடுவாங்க. இஸ்ரேல் நாட்டில் இந்த மாடுகளை குடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்காகவே அது ஆறு போல ஓடும். அப்புறம் தேனாறு எப்படி வந்துச்சு? பாலாறு கரெக்டு. பாலாறு இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற பாலாறு எடுத்துக்காதீங்க, வேலூர் பக்கத்தில் இருக்கிறது. அங்கே ஆறு உண்டு, தண்ணி இல்லை. அது பாலைவனம். ஆனால் அப்பப்போ தண்ணி வரும். பாலாத்தில் பால் இல்லை, தண்ணி இல்லை சில வேளையில். ஆனால் இதுதான் பொருள். தேனாறு எப்படி ஓடிச்சு? இஸ்ரேல் நாட்டில் மரத்தில் நிறைய தேனி கூடுகள் இருக்கணும் வச்சுங்களா. அது சில வேளையில் இந்த குருவிகள் போய் கொத்திடும். கொத்தின பிறகு அதிலிருந்து அந்த தேன் அப்படியே ஒழுகும். தேன் ஒழுகும், உண்மையிலே ஒழுகும். உங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, இந்த மைசூர் ரோட்டு மேலேயே தேன் கூடு இருக்கும். இந்த இது தாண்டி போனோன்னு, இந்த துறப்பள்ளி தாண்டி போனோன்னு சில வேளைகள் அங்கிருந்து அப்படியே ஒழுகும். ஏதாவது பூச்சி கீச்சு போய் ஏதாவது பறவைகள் போய் அதை தொந்தரவு பண்ணியிருக்கோம், இல்லைன்னா குரங்கு போய் ஏதாவது கலாட்டம் பண்ணியிருக்கோம். சில வேளைகள் அங்கே ஒழுகும். பருந்து போய் அடிக்கும். பருந்து போய் செலவு. ஸோ அப்படி ஒழுகும்போது அது ஆறு ஓடுறது போல் ஓடும். அதனால தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இங்கே இந்த புத்தகத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படியாக இருக்குங்கிறத சொல்கிறார். மூணு 18 யூதாவின் ஆறுகள் பிரவாகித்தோடும். யூதாவின் ஆறுகள் பிரவாகித்தோடும். கொஞ்சமான ஆறுகள் தான் இருக்குது.
நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எந்த ஆறு? யோர்தான் ஆறு தான். யோர்தான் ஆறு அல்லாமல் நிறைய ஆறுகள் இருக்கும். அந்த ஆறுகள் எல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் ஆண்டவருடைய வார்த்தைப்படி தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை இந்த இடத்துக்கு அனுப்புவதாக ஆண்டவர் சொல்கிறார். சரி, இப்போ யோகையில் இருக்கிற மற்ற ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து குறிச்சுக்கிடுங்க. இந்த புத்தகத்தில் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை மாத்திரம் பார்க்கலாம். இந்த புத்தகம் பெந்தேகோஸ்தே நாளை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அது கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பிறகு நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுகிறதுனால இங்கே இந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 2-12 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் உலக நாடுகளையும் குறிப்பாக அவருடைய மக்களையும் நியாயம் தீர்ப்பார். தம்முடைய மக்களை மனம் திரும்பும் பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பார், மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களை நியாயம் தீர்ப்பார். இந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம். இதில் நிறைய உவமைகள் இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளை கர்த்தருடைய நாள். இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள், முக்கிய பொருள் கர்த்தருடைய நாள். தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் பாழ்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். கர்த்தர் அவளை ரட்சிப்பார். அதுக்கு ஒரே ஒரு சாவி, மனம் திரும்ப வேண்டும். ஒரே ஒரு சாவி, மனம் திரும்ப வேண்டும். ஸோ இந்த புஸ்தகத்தில் வெட்டுக்கிளிகள், பஞ்சம், எரியும் நெருப்பு, போர் அல்லது யுத்தம், எதிரிகள், இயற்கை சீற்றம் ஆகியவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்டுக்கிளி, பஞ்சம், எரியும் நெருப்பு, எதிரிகள், போர், இயற்கை சீற்றம். எதிரிகள், போர், அதாவது எதிரிகள் போர் எடுத்து வருவார்கள், போர் தொடுப்பார்கள். எதிரிகள், போர், இயற்கை சீற்றம், வானமண்டலங்களிலே ஏற்படுகிற இயற்கை சீற்றங்கள். இதெல்லாம் இருக்கும் பொழுது இது எதுக்காக வருகிறதுனா, மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. முதல் தடவை இயேசு வருவதற்கான தீர்க்கதரிசனங்கள் இல்லை, இதில் இல்லை. இல்லை, இரண்டாவது வருகையை பற்றி சொல்லி, இரண்டாம் வருகை, மோஸ்ட்லி இரண்டாம் வருகை பற்றி தான். ஏன்னா அந்த சமுதாயத்தில் கிறிஸ்து வருவார், மேசியா. அந்த மேசியாவுக்கு வேண்டி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களா, இல்லை மேசியா மறுபடியும் ரட்சகரா கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு வர வேண்டிய தீர்க்கதரிசனங்களா? இல்லை, இது முக்கியமாக கிறிஸ்துவை குறித்து நேரடியான தீர்க்கதரிசனங்கள் எதுவும் இல்லை. அவருடைய முதலாம் வருகைக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஆவியானவருடைய மூன்றாவது, அதாவது திருத்துவத்தின் மூன்றாவது ஆள் நபரான பரிசுத்த ஆவியானுடைய வருகை சபைக்கு வருகிறது என்பதை குறித்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகை தான் ஆமாம் ஆமாம். ஆனால் நிறைய இடத்துல இந்த தீர்க்க தரிசனங்கள்ல இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு சம்மந்தப்பட்டு காசாவுக்கு ஐயோ, சிரியாவுக்கு ஐயோ, வெட்டுக்கிளி வருதுன்னு சொல்லி போதனை பண்ணிடுறாங்களே தவிர அது இந்த புத்தகத்திலிருந்து நம்ம எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது முழுக்க இந்த வெட்டுக்கிளிகள் தேவன் தம்முடைய மக்களை தம்மண்டையில் இழுப்பதற்காக அனுப்புகிறார். நீங்கள் 2வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தம்முடைய மக்கள் தான். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் இல்லை,
ஒரு சின்ன இது கொடுத்து அவங்கள கவர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நடக்கிற இந்த இதுக்கும் யோவேலிருந்து ஏதோ சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற புத்தகங்கள்ல இருக்கு. மற்ற புத்தகங்கள்ல இப்போ 220 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த தீர்க்கதரிசிகள் போனான்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் யூதய சமரியா 2 பேரும் வழிபாடு மாறி போயிட்டாங்க. அந்த 220 வருஷத்துக்கு அப்புறம் தான் தீர்க்கதரிசிகளை வந்து அவங்களுக்கு உரைக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வேண்டிதான் சொல்லிடுறோம். இல்லை முழு இஸ்ரவேலருக்கும் உள்ள செய்திகளும் இதில் அடங்கி இருக்குது இந்த புத்தகங்களில், இந்த சிறிய தீர்க்க புத்தகங்களில். இருந்தாலும் வடக்கே இருக்கிறவர்கள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் வழி விலகி போயிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப தூரம் வழி விலகி போயிட்டாங்க. அவர்கள் இவங்க ஓரளவுக்கு கொஞ்சமாக சேர்ந்ததுனாலும் இவர்கள் முழுவதுமாக இவங்ககிட்ட போயிட்டாங்க அடிமையாக, அசீரியாவுக்கு. ஆனால் இவங்க அப்படி இருந்தாங்க பாபிலோனுக்கு போகிற வரைக்குமே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம், ஒரு 150 வருஷம். 40 வருஷம் இடைவெளி அப்படின்னா இல்லை 40 வருஷம் இல்லை, 160 வருஷம். 160 வருஷம். சமரியாவை அடிமை சிரியாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 170 வருஷம். 170 வருஷத்துக்கு இவங்க அடிமை. ஆமாம் ஆமாம். இப்போ அவர் வந்து இஸ்ரவேல் மக்களை தான் வந்து கூடுறாரு. சியோனிலே எக்காளம் மோதுங்கள், சியோனிலே எக்காளம் மோதுங்கள்னு 2வது அதிகாரத்தில் முதல் வசனம் நினைக்கிறேன். 2:3 பாருங்க என்ன சொல்லுது. யாரோ ஒருத்தர் படிங்க. யோவேல் நான் படிக்கிறேங்க. சியோனிலே எக்காளம் மோதுங்கள், என் பரிசுத்த பருவத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள்னு இந்த சியோனில் உள்ளவர்களுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்க அடிமைப்பட்டு போன தீர்க்கதரிசிகள் மட்டும் கரெக்டாக சொல்ல முடியாது. சிரியாவுக்கும் அசிரியாவுக்கும் பாபிலோனுக்கும் போன அடிமைப்பட்டிருக்கும் மட்டும் எத்தனை தீர்க்கதரிசி போனாங்க? மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அதில் அடிமைப்பட்ட போன பிறகு அந்த ஊருக்கு போனாங்க தீர்க்கதரிசிகள் மட்டும். அசீரியாவுக்கு போனோம்னா அசீரியாவுக்கு தீர்க்கதரிசிகள் யாரும் போகல, அங்கேயே எழுப்பப்பட்டாங்க. அங்கே எழுப்பப்படலை. அந்த மக்கள் கலப்பினமாக மாறிட்டாங்க. அதில் ஒரு சிலர் மாத்திரம் மீதி இருந்தாங்க பாருங்க, அந்தந்த கோத்திரத்தார் தூர இடங்கள்ல இருந்தாங்களே, அந்த தலைநகரை விட்டு கிராமப்புறங்கள்ல இருந்தாங்களே, அவங்கெல்லாம் அப்படி இன்டாக்டாக தான் இருந்தாங்க. அவங்க தான் பிற்காலத்தில் இந்த யூதையாவோட சேர்ந்து யூதாவில் வந்து இணைஞ்சு இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய இஸ்ரவேல் மக்களாக இருக்காங்க. ஆனால் இந்த இதிலிருந்து சிறைப்பட்டு போனாங்க பாருங்க அசீரியாவுக்கு, அந்த தலைநகர்லேருந்து சிறைப்பட்டு போனாங்க இல்லையா, தலைநகர் மாத்திரம் முக்கியமான இந்த நகரங்களில் இருந்தவங்கலாம் அவங்க எல்லாமே ஒரு விதமான கலப்பினமாக மாறிட்டாங்க. இந்த அசீரியர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாங்கன்னா, இங்கிருந்து கொண்டு போகிற ஆண்கள் பெண்களை அசீரியாவுடைய ஆண்கள் பெண்களோட கலக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் இந்த அந்த நாட்களில் இவங்க வந்து சமாரியாவில் ஒரு சிலர் விட்டு போயிருந்தாங்க. யாரெல்லாம் விட்டு போயிருந்தாங்க? வியாதிக்காரங்க, உடல் ஊனமுற்றவங்க, இவங்களெல்லாம் விட்டு போயிருந்தாங்க. இப்போ அவங்க மத்தியில் வரும்போது அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த அசீரிய பெண்களை அங்கேருந்து கொண்டு வந்தாங்களே, அசீரிய பெண்களை அவங்கள இவங்களோட சேர்ந்து கலப்பு திருமணம் செய்ய வச்சாங்க. அதனால தான் இந்த சமாரியாவில் இருக்கிறவங்க இன்றைக்குமே இந்த கலப்பினத்தார் என்று சொல்லி கணக்கிடப்படுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்கிறாரு? அவர்களும் இஸ்ரவேலின் மக்களில் ஒருவர் தான் அப்படிங்கிறத எடுத்துக் கொடுக்குறாரு. பாபிலோனுக்கு போனவங்க 70 வருஷத்தில் வந்துடுறாங்க. அவங்க வந்து 3 முறை சிறைப்பட்டு போகிறாங்க. அதே மாதிரி 3 முறை சிறையிருப்பிலிருந்து மீண்டு வர்றாங்க. நெகேமியாவின் காலத்தில், இஸ்ராவின் காலத்தில், செருபாபேலுடைய காலத்தில். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். செருபாபேல், நெகேமியா, அப்புறம் எஸ்ரா.
இவங்க அங்கேயே எழுப்பப்பட்டாங்களா, இங்கேருந்து இஸ்ரேல்லேருந்து போனாங்களா? அவங்களாம் அங்கேயே இருந்தாங்க. அங்கேயே இருந்தவங்க. அங்கே அவங்க வந்து நல்ல பதவியில் இருந்தாங்க. எப்படி இவங்க நல்ல பதவியில் இருந்தாங்களோ, தானியேல் நல்ல பதவியில் இருந்தாரோ, அதே போல் அவங்க நல்ல பதவியில் இருந்தாங்க. 20 வருஷம் ஒரு சிறையிருப்பு. ரெண்டாவது சிறையிருப்பு எத்தனை வருஷம்? ரெண்டாவது சிறையிருப்பு இல்லை, முதல் வந்து இவங்க இஸ்ரவேல் சிறையிருப்பு. அது அவங்க வந்து சிறையிருப்புக்கு பிறகு காணாமல் போயிட்டாங்க. இல்லை, இது பாபிலோனுக்கு போனாங்க. பாபிலோன் போனவங்க 70 வருஷம். ஒரே சிறையிருப்பா? ஒரே சிறையிருப்பு. அந்த 3 முறை இவங்க நாடு கடத்தப்பட்டாங்க. சிறையிருப்பு போகப்பட்டாங்க 3 தடவை. அதே போல் திரும்பி வரும்போது 3 முறை கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு முறை 70 வருஷமா? இல்லை அது நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் 70 வருஷம் கணக்கில் வரும். டோட்டலாக 70. ஆமாம், முழு 70. ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து தானியேல் மூலமாக சொல்லும்போது 70 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த 70 ஆண்டுகளுங்கிற கணக்கு அந்த வரும். சரி, இப்போ இந்த புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 28, 29 வசனங்கள் நமக்கு தெரிந்தது போல பெந்தேகோஸ்தே நாளின் நிறைவை சொல்லுகிறது. 33வது வசனம் 2:33 எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும், அனைத்து மனுக்குலமும் மீட்படைவார்கள் என்ற கருத்தை சொல்கிறது. மீட்கப்படுவார்கள் என்று. 2வது அதிகாரம் 31, 32 வசனங்கள் உபத்திரவ காலத்தினுடைய ஒரு முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டுள்ளது. இனி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அர்மகதோன் யுத்தம் பற்றி படிக்கிறோம் இல்லையா? இந்த அர்மகதோன் யுத்தத்தை பற்றி 2வது அதிகாரம் 32வது வசனம், 3வது அதிகாரம் 12, 14 வசனங்களில் அர்மகதோன் யுத்தம் பற்றிய ஒரு வெளிப்பாடு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 2வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்கிறது? சியோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள், அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாறி பின்மாறி கொடுப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. 3வது அதிகாரத்தில் 12வது வசனம், ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே வருவார்கள். ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே வருவார்கள். சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். அங்கே நான் வீற்றிருப்பேன். ஆக இந்த யோசபாத்தின் பள்ளத்தாக்குங்கிறது ஒரு வகையில் அர்மகதோன் யுத்தத்தை சொல்லுகிறதாக இருக்கிறது என்று வேத விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். சரி, இந்த புஸ்தகத்தில் அதிகமாக படிக்கிறது மனம் திரும்புங்கள் என்ற கருத்து. ஸோ மனம் திரும்பினா ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு அருளாசீர் உடனடியாக கிடைக்கும். அதுதான் அதனுடைய கருத்து. சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மேப் அனுப்பியிருந்தேன், பார்த்தீங்களா? சரி, அந்த மேப் வந்து ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் அடிப்படையில் நான் அந்த உங்கள் மேப் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த மேப் வந்து தெக்கோவா என்கிற நாடு எங்கே இருக்குது, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு 2 மேப் அனுப்பியிருப்பேன். பார்த்துருங்க, பார்த்துறீங்களா? அதில் எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 10 மைல், சாரி 12 மைல், 12 மைல், அதாவது 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள
ஒரு ஊர் தான் தெக்கோவா ஊர். தெக்கோவா பற்றி அதிகமாக நம்ம மற்ற இடங்களில் படிக்கிறதில்லை. இருந்தாலும் தெக்கோவாவை சேர்ந்த ஆமோஸ் என்பவர் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆசிரியராக இருக்கிறார் என்று வேதவசனம் தொடக்கத்தில் சொல்கிறது. இந்த தெக்கோவா ஊரை சேர்ந்த ஆமோஸ் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவரோ அல்லது ஆசாரிய குலத்தில் பிறந்தவரோ அல்ல. அரச குடும்பத்தை சேர்ந்தவரோ அல்லது ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவரோ அல்ல. இவரை பற்றி சொல்லும்போது இவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், அத்திப்பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தவர். ஆடு மேய்க்கிறது அது அவருடைய தொழில். இந்த அத்திப்பழம் பொறுக்கிறதுங்கிறது அவர் அவருடைய வறுமையின் காரணமாக உட்கொள்வதற்கு. அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் இந்த அத்திப்பழம் எல்லாம் விழுந்து போயிடும். அதெல்லாம் எடுத்து பொறுக்கி எடுத்துட்டு வீட்டில் பதப்படுத்துவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, மற்றதை இது பண்ணுவாங்க. இன்றைக்குமே இந்த பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழங்கள் கடையில் விற்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்கலன்னா இங்கே இந்த இந்தியா ஸ்பைசஸ் போனீங்கன்னா அத்திப்பழம் கொடுப்பாங்க. ஆமாம், வட்ட வட்டமாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் அத்திப்பழம் ஆகுது, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்லேயும் அத்திப்பழம் ஆகுது. ஆனால் நம்ம ஊர் அத்திப்பழத்துக்கும் அந்த ஊர் அத்திப்பழத்துக்கும் சுவை வித்தியாசம் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊர் அத்திப்பழத்தில் நிறைய பூச்சி இருக்கும், பூன்னு ஊதான் சாப்பிடணும். எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ பெருசு ஆகும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் போய் எடுத்துகிட்டு வருவோம். அப்படி உடைச்சா நிறைய பூச்சி இருக்கும். அந்த பூச்சி முதல்ல ஊதிட்டு அப்புறம் சாப்பிடணும். ஸோ இஸ்ரவேல் நாட்டில் இருந்த அந்த அத்தியில் பூச்சி இருந்ததாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அதை பதப்படுத்தி மற்ற ஊரில் கொடுப்பாங்க. அத்திப்பழ ஆடை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த அத்திப்பழத்தினுடைய இந்த இது பண்ணது பக்குவப்படுத்தப்பட்டது அதிக தூரம் பயணப்படுறவங்க கொண்டு போய் சாப்பிடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய அதுக்கான விளக்கங்கள் உண்டு. ஆக இவர் ஒரு வேளை ஆடு மேய்க்கிற அந்த நேரத்தில் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அவருடைய சொந்த உணவுக்காகவோ அல்லது அது வியாபாரம் செய்வதற்காகவோ செய்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு பற்றி படிக்கிறோம். இவர் யோனா மற்றும் ஓசியா இவர்களுடைய சமகாலத்தை சேர்ந்தவர். யோனா அல்லது ஓசியா இவங்களுடைய சமகாலத்தை சேர்ந்தவர். யூதா நாட்டின் பகுதியை சேர்ந்தவர். ஏன்னா தெக்கோவா யூதேய நாட்டில் தான், எருசலேம் பக்கத்தில். ஆனால் இவர் என்னமோ ஒரு காரணத்தினால இஸ்ரவேல் நாட்டில் போய் குடியிருக்கிறார். இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் குடியிருக்கிறோம், அதாவது வட நாட்டுக்கு போய் குடியிருக்கிறார். தென்னாட்டிலேருந்து வடநாட்டுக்கு போய் குடியிருக்கிறார். இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் குடியிருக்கிறார். யூதேவை தான் சேர்ந்தவர், தென்னாடை சேர்ந்தவர். இவர் அங்கே போகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை அந்த பெரிய பூகம்பம் உண்டான அந்த நாட்களில் அவர் அந்த பூகம்பத்துக்கு தப்பித்து கொள்வதற்காகவோ அல்லது பூகம்பத்தினால் அவருடைய வீடெல்லாம் இடிந்து போனதுனாலோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அங்கே போய் சேர்ந்திருக்கிறதாக நாம் அறிகிறோம். ஆனால் இவர் தான் அதுக்கு முன்னாலேயே இந்த பூமி அதிர்ச்சி வருவதாக தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இந்த பூமி அதிர்ச்சியை பற்றி இவருக்கு பிறகு சுமார் 300 வருஷத்துக்கு பிறகு சகரியா அதை மேற்கோள் காட்டுகிறார். இது ஒரு பெரிய பூகம்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐயா
5வது அதிகாரம் 8வது வசனம், 6வது அதிகாரம் 11வது வசனம், 8வது அதிகாரம் 8வது வசனம், 9வது அதிகாரம் 5வது வசனம். 5, 8, 6, 11, 8, 8, 9, 5. சகரியாவின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில். ஆமோஸ் ஒரு சிறந்த தேவ ஊழியராக இருந்தார். இந்த ஆமோஸ் ஒரு சிறந்த தேவ ஊழியர். இவரிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது ஒரு 20 அளவுக்கு நல்ல குணங்கள் இருந்தன. இவரிடத்தில் காணப்பட்ட சில குணங்கள் என்னென்ன குணங்கள்ங்கிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது, இவர் ஒரு மிகவும் தாழ்மையானவர். ரொம்ப ஹம்பிளாக இருப்பார், ரொம்ப ஹம்பிள், தாழ்மையானவர். இவர் ஒரு நாளும் தன்னுடைய கடந்த காலத்தை மறக்கவில்லை. அவருடைய கடந்த காலம் ஏழ்மையான வாழ்க்கை. அந்த ஏழ்மையான வாழ்க்கையை அவர் என்ன செய்யலை, மறக்கவே இல்லை. அது மனசில் வச்சிருந்தார். ஏழ்மையான வாழ்க்கை மாத்திரமில்லை, இவர் தாழ்மையானவராக இருந்தார். ஆக இவருடைய பேச்சில், இவருடைய உபதேசங்களில், இவருடைய தீர்க்க தரிசனங்களில் தாழ்மை, ஏழ்மை போன்றவர்களை பற்றி பேசுவார். 4வதாக, இவர் அந்த நிலை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு அதை பற்றி வெட்கப்படவில்லை. சில வேளைகளில் நம்ம இருக்கிற அந்த நிலையை பார்த்து வெட்கப்படுவோம் இல்லை சமுதாயத்தில். அப்படி இவர் வெட்கப்பட்டதாக நமக்கு தெரியும். தீர்க்கதரிசனம் சொன்னார். ஆனால் இவர் அந்த நிலையை பற்றி வருத்தப்படலை. ஆமாம், அது வெட்கப்பட்டு இருக்கலை. இவர் யாரிடத்திலும் பாரபட்சமாக நடக்கலை. இவரை தேவன் பயன்படுத்தினார். தீர்க்கதரிசனம் சொன்னார். இவர் தீர்க்கதரிசனம் சொன்னதுனால இவர் நான் மற்றவர்களைப் போல் இல்லை, நான் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லவே இல்லை, ஒரு நாளும் சொல்லலை. இன்றைக்கெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன வரம் கிடச்சிதுன்னா டாம் டூம்னு அடிப்பாங்கள்ல, எனக்கு அந்த வரம் இருக்குது, எனக்கு இந்த வரம் இருக்குன்னு. அந்த மாதிரி இவர் எந்த இதிலையும் தன்னை மிகைப்படுத்தவில்லை. ஒரு நாளும் தன்னை பெரிய தீர்க்கதரிசியாக நினைக்கவும் இல்லை, பெருமையாக நினைக்கவே இல்லை. இவங்களெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா பெருமை உள்ளவங்க கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார் இல்லையா. ஸோ தேவன் எவ்வளவு பயன்படுத்தினாலும் அந்த அளவுக்கு அவர்கள் தாழ்ந்து இருந்தாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது யோவானை நினைக்காமல் இருக்க முடியல. யோவான் ஸ்நானகரை, அவருடைய இது என்ன தெரியுங்களா, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவர், இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவர். ஆனால் அப்படிப்பட்டவர் சொல்கிறார், அவர் பெருகணும், நான் சிறுகணும். இன்னைக்கு அதுக்கு தலைக்கலை இருக்கு. ரைட். இவர் ஒரு மேய்ப்பனாக, ஆடுகளை மேய்க்கிறவனாக, ஆடுகளுக்கு பின்னால் போனவராக தன்னுடைய காலத்தை தனிமையிலே கழித்து வந்தார். இந்த தனிமையில் செலவு செய்த அந்த நாட்களை அவர் தேவனோடும் செலவு செய்தார். அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட நேரத்தை நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்று கேள்வி கேட்பது நமக்கு அவசியம். லோன்லினஸ் அது வேற, அலோனுங்கிறது வேற. லோன்லினஸ்ங்கிறது வேற, அலோனுங்கிறது வேற. தனிமை என்பது வேறு, தனிமைப்படுத்தப்படுதல் என்பது வேறு, தனிமையாக இருப்பது என்பது வேறு. ஆக இவர் எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் தனிமை கிடைக்குமோ அல்லது ஓய்வு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் தேவனோடு நெருங்கி உறவு கொண்டார், ஐக்கியப்பட்டார்.
இவர் ஒரு நல்ல ஒரு இயற்கை ஆர்வலர். இயற்கையை நல்லா கவனித்தார். இயற்கையை நல்ல கவனித்தார். இயற்கையிலிருந்து நிறைய கருத்துக்களை அவர் கற்றுக்கொண்டார். இவர் பல இடங்களில் அநேக உவமைகளை கையாளுகிறதை நாம் கவனிக்கும் போது அவைகளை நாம் அறிய முடிகிறது. இவர் சுயமாய் சிந்திக்கும் திறன் கொண்டவர். அதை எளிமையாக அமைதியாக மக்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களுடைய எதிரிகள் பேரில் அவர் நிறைய தீர்க்கதரிசனம் சொன்னார். அதன் மூலமாக அவர் இஸ்ரவேல் மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டார். இவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் இன்றைக்கி சில பிரசங்கங்கள் எல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு தெரியும். அவங்க நம்முடைய உணர்ச்சியை மாத்திரம் தூண்டி விடுவாங்க. மாம்சீக உணர்ச்சியை மாத்திரம் தூண்டி விடுவாங்க. ஏன்னா எப்படியாவது மக்களுடைய கவனத்தை தம் பக்கம் திருப்பணும்னு சொல்லி. ஆனால் இவர் அப்படி இருக்கலை. மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக வெறும் மாம்ச உணர்ச்சிகளை தூண்டுகிறவராக இருக்கவில்லை. இவர் மனசாட்சிக்கு தகுந்தபடி, இதுக்கு தகுந்தபடி மனசாட்சிக்கு ஏற்றபடி பேசி அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற தீயவைகளை கடிந்து கொண்டார். இவர் கடவுள் இவர் கொடுத்த வேலையை நேர்த்தியாக செய்தார். அதிலிருந்து கொஞ்சமும் விலகவில்லை. 17வது குறிப்பு, கடவுளிடத்திலிருந்து நேரடியாக தகவலை பெற்றுக்கொண்டார். அப்படி கடவுளிடத்தில் நேரடியாக பெற்றுக்கொண்டதுனால அவர் தைரியமாக சொன்னார், கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் அல்லது கர்த்தர் உரைக்கிறதாவது. இந்த தீர்க்கதரிசிகளை பற்றி நாம் படிக்கிற ஒரு முக்கியமான இது என்னன்னா, என்ன தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையை யாரெல்லாம் அடித்து நிறுத்தி பேசுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய சுயத்திலிருந்து பேசவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசிகளையும் அன்றைய நாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளையும் நாம் இடை போட்டு பார்க்கும்பொழுது இவர்கள் கர்த்தர் உரைக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்வார்கள். மக்கள் அந்த நாட்களில் அதிகமாக கடவுளை விட்டு விலகி போயிருந்தார்கள். அப்பொழுது இவர் அவர்களுக்கு கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று சொல்லி தேவன் பக்கத்தில் அவர்களை இழுத்து கொண்டு வந்தார். இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நாம் அறிய வேண்டுமானால் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை படித்தால் நமக்கு தெரியும். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லச் சொன்னான். ஸோ தகவல் அனுப்புகிறார். ஆனால் முழு இஸ்ரவேலுக்கும் இந்த செய்தியை சொல்லும்போது பயப்படாமல் ராஜாவுக்கு விரோதமாகவும் ராஜாவுக்கு
விரோதம் சொல்றது எதிராகவும், ராஜாவுக்கு எதிராகவும், ஆசாரியர்களுக்கு எதிராகவும், மக்களுக்கு எதிராகவும் செய்தியை சொல்ல வேண்டிய பிரகாரம் தைரியமாக எடுத்து சொன்னார் என்பது முக்கியம். ஸோ இந்த புத்தகத்தில் நாம் படிக்கிறது ஆமோஸ் மக்களுக்கு தேவன் கொண்டு வருகிறதான தண்டனையை பற்றி சொல்லுகிறார். சுயநலமாக இருக்காதீங்க, உல்லாச வாழ்க்கை வாழாதீங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி இவரை போல உனக்கு ஐயோ என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியமான தீர்க்கதரிசியை நாம் காண முடியாது. ஆமோஸ் மாத்திரம் பாரபட்சமாக இருக்கவில்லை, பார்ஷாலிட்டி காட்டவே இல்லை. பணக்காரர் என்ற நிலையில் பாரபட்சம் காட்டவே இல்லை. இவர் இஸ்ரவேலுக்கும் சரி யூதேயாவுக்கும் சரி சமமாக தேவன் உங்களை தண்டிப்பார் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் என்று தைரியமாக சொன்னார். இஸ்ரவேலை அந்த நாட்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்த தமஸ்கு, காசா, தீரு, ஏதோம், அம்மோன், மோவாப் ஆகிய நாடுகளுக்கு எதிராகவும் தீர்க்கதரிசனம் சொன்னார். இப்போது இன்றைக்கி நமக்கு தெரியும் தமஸ்குங்கிறது டமாஸ்கஸ், தமஸ்குங்கிறது டமாஸ்கஸ், காத்சாங்கிறது காசா, காசா பட்டணம். இன்றைக்கி இந்த யுத்தத்தில் அடிக்கடி கேட்குற இந்த ஊர்கள், இந்த ஊர்களுக்கு எதிராகவும் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் இவங்கெல்லாம் வேறு வேறு இனத்தவர்கள், இவர்களெல்லாம் முகமதிகளாக வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டார்கள். 600ஆவது ஆண்டில், கிபி 600ஆவது ஆண்டில் அநேக கிறிஸ்தவர்களும் இஸ்ரேலர்களும் வேதத்தில் பார்க்கிற மற்ற மக்களும் இஸ்லாமியர்களாக வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். அதனால் இன்றைக்கி அவங்களுடைய பின்னணியை தேடவே முடியாது, முஸ்லீம்களுக்குள்ள நீங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு தேடவே முடியாது. டைரஸ், ஆமாம், இன்றைக்கி அது இருக்குன்னு தெரியல, வேறு எதாவது பேர் இருக்குமா? தமஸ்கு, காத்சா அல்லது காசா, தீரு, ஏதோம், அம்மோன், மோவாப். இந்த அம்மோன், மோவாப், ஏதோம் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஏதோம்ங்கிறது ஏதோமியர்ங்கிறவங்க யாரு? ஏசாவுடைய வழி வந்தவர்கள். இவர்களெல்லாம் காணாமல் போயிட்டாங்க, முகமதியர்களாக மாற்றப்பட்டாங்க. அவங்களுடைய மொழி நடை எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ஆமோஸ் இஸ்ரவேலின் கவனத்தை தன்னிடமாய் திருப்புவதற்கு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று உரக்கச் சொன்னார். இவர் தான் தைரியமாக சொன்னார், இஸ்ரவேலையும் யூதாவையும் தேவன் சரிசமமாக தண்டிப்பார், நீங்கள் மனம் திரும்புங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தார். இஸ்ரவேலை பற்றி இவர் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் ஒன்று, ஆமோஸ் வெட்டுக்கிளிகளை பார்க்கிறதாக சொல்லுகிறார். 7வது அதிகாரம். கர்த்தராகிய ஆண்டவர் காண்பித்ததாவது, இதோ ராஜாவின் புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தயத்துக்கு புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளிகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அக்னியையும் ஆண்டவருடைய கையில் இருக்கிற தூக்கு நூறையும்
இஸ்ரவேலின் முடிவுக்கு அடையாளமாக இந்த முந்தின அறுவடை பிந்தின அறுவடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அறுவடையும் அவர் காண்கிறதாக சொல்லுகிறார். வெட்டுக்கிளிகள் 7:1, அக்னி 7:4, தூக்குநூல் 7:7, இஸ்ரவேலின் முடிவுக்கு அடையாளமாக அவர் பழப்பறிப்புகளை பற்றி சொல்கிறார் 8:11. எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் 9:1 ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் பலிபீடத்தின் மேலே நிற்கிறத பார்க்குறார். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன், ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். 9:1 எனக்கு புரியல இந்த பகுதியை. கர்த்தரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. இவர் சொல்றாரு, நான் ஆண்டவரை இதாவும் ஆண்டவரும். இவர் நான் ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம முந்தின பகுதியில் படித்தோம், ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், நியாயத்திற்க அப்படிங்கிற ஏசாயம் சரி, முந்தி படித்த அந்த புத்தகங்களும் சரி. இப்போ ஆண்டவர் தான் யார் என்பதை தம்முடைய ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார். அதுதான் அதனுடைய முக்கியமான கருத்து. கடைசியாக இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம் என்னவென்றால், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 9வது அதிகாரம் 11 தாவீதின் கூடாரத்தை விழுந்து போல தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதன் அடைப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னது. ஸோ இதில் உடன்படிக்கையினுடைய அன்பை பற்றியும் புதிய உடன்படிக்கையின் அன்பை பற்றியும் நிறைய கருத்துக்களை அவர் சொல்கிறதை பார்க்குறோம். ஆமோஸ் என்கிற பெயருக்கு பொருள் சுமைத்தாங்கி. ஆமோஸ் என்கிற பெயருக்கு பொருள் சுமைத்தாங்கி. சுமைத்தாங்கின்னு என்ன? சுமைத்தாங்கி கல்லை பார்த்துருக்கீங்களா யாராவது வாழ்க்கையில்? எங்கே பார்த்துருக்கீங்க? படத்தில் பார்த்துருக்கீங்க. சரி சரிதான் சரிதான் என்ன அதான் அந்த நாட்களில் எல்லாம் காரு லாரி பஸ் இல்லாத காலங்களில் பெரிய பெரிய மூட்டையாக சுமந்துட்டு வருவாங்க. நடந்து தான் வரணும். வசதி இருக்கிறவங்க வண்டியில் வருவாங்க, இல்லை காளை வண்டியில் வருவாங்க, மாட்டு வண்டியில் வருவாங்க, மற்றவங்க நடந்து வருவாங்க. அப்படி நடந்து வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பகுதியில் எப்படி இருக்கும்னா, இங்கே ஒரு கல் இங்கே ஒரு கல் இப்படி போட்டு வச்சுருப்பாங்க ஹைட்டாக. அதாவது ஒருத்தர் நின்று சுமையை அப்படி இறக்கி வச்சுட்டு யாருடைய உதவி இல்லாமல் அந்த சுமையை தலையில் அவரே எடுத்து வச்சுக்கிற மாதிரி. நீங்கள் மூட்டையை கீழே வச்சிட்டிங்கன்னா அது தூக்க முடியாது. அது யாரோ ஒருத்தர் தூக்க ஹெல்ப் பண்ணும். அதனால தான் அந்த நாட்களில் இந்த மாதிரி இடங்களில் மூட்டையை இறக்கி வச்சுட்டு அது கீழே உட்காந்து ஓய்வு வைப்பாங்க. அதனால தான் இந்த இதுக்கு சுமை தாங்கி கல் அப்படின்னு. நாங்கள் சின்ன வயசில் பெரிய புத்தூர்
ஆடு எடுத்து குத்து இருக்கும். அந்த மில்லுக்கு நெல் இருக்கும் அல்லது சந்தைக்கு வந்து பொருள் இருக்கும். அந்த குத்து மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு திரும்ப சரி. தோட்டை சமைச்சு இது வந்து நிறைய இடங்கள்ல இருந்தது. இப்போ இதனுடைய அருமை பெருமை தெரியாமல் இருந்ததுனால இந்த கல்லை உடைச்சி வேற என்னத்துக்கோ பயன்படுத்துகிறாங்க. இந்த கல்லெல்லாம் பாண்டு கல்லுன்னு சொல்லுவாங்க. நல்ல இந்த சைஸுக்கு இருக்கும், அப்புறம் இந்த சைஸுக்கு திக்னஸ் இருக்கும். இதை பூமியில் புதைச்சி வச்சு இது பண்ணுவாங்க. இதை வந்து இன்னும் ஒரு சில சமுதாயத்தில் பெண்கள் கருவுற்று இருப்பாங்கள்ல, அப்போ இறந்துருவாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுடைய நிறைவாக இந்த மாதிரி கல்யாணம் கட்டி வைப்பாங்க கிராமங்களில். அது அது நினைவு சின்னமாக இருக்கும். அங்கே மூட்டை இறக்கி வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் இதை வந்து சுமை தாங்கி கல் அப்படின்னு நம்முடைய சுமையை அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து அப்புறம் நடந்து போகிறது. இப்போ எல்லாம் அதை வந்து சொல்ல யாருக்கும் புரியாது. ஏன்னா சுமையை தூக்குறது இல்லை, நம்ம யாரும் தலையில் எதுவும் தூக்குறது இல்லை. அதனால் ஸோ இந்த ஆமோஸுங்கிற பேருக்கு என்ன பொருள்? சுமை தாங்கி. இவர் வந்து ஆண்டவர் கர்ஜித்து சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர் வந்து தைரியமாக ஆசாரியர்களை திட்டுகிறார். அதை விசேஷமாக அமர்சியாங்கிறவர் பார்த்து சொல்கிறார், டேய் வீடு குப்பை தொட்டியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த புத்தகத்தின் மூலமாக நான் படிக்கிற ஒரே ஒரு பாடத்தை மாத்திரம் படிச்சுட்டு ஜெபம் பண்ண முடியும். சமுதாயத்தில் காணப்படுகிற தீமைகளை நேரடியாக தைரியத்துடன் எடுத்து சொன்ன தேவ மனிதர் ஆமோஸ். இது சுலபமாக இருக்கலை. அப்படி சொல்கிறதுக்கு அவர் வந்து உயிரை பணைய வைக்க வேண்டியதாக இருந்தது. உயிரை பணைய வைக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டில் இருந்த விசுவாச துரோகத்துக்கு எதிராக இவர் தீர்க்க தரிசனம் எடுத்து சொன்னார். இதன் மூலமாக நாம் படிக்கிறது, இந்த நாட்களில் இருக்கிற நாமும் அவரை போல தைரியமாக நம்முடைய மக்களுக்கு சொல்ல ஆண்டவர் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிற வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு வேறு ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு அப்புறம் குறிப்பில் அனுப்புகிறேன், படிச்சுக்கிடுங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த 3 புத்தகங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் தொடர்ந்து கிருபை செய்யட்டும். அடுத்த வகுப்பில் மற்ற புத்தகங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ தெரியல, படிக்க முயற்சிப்போம். என்கிட்ட அழகான ஒரு புஸ்தகம் சமீபத்தில் எனக்கு என்னுடைய நண்பர் அனுப்பி வச்சார். இதனுடைய வேலை எவ்வளோன்னு தெரியல, இப்போ கேட்டு சொல்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க. இது எங்கிட்ட வந்து இப்போ சரியாக 1 வாரம் 10 நாள் ஆச்சு. இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்ல கவனமாக ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. அதனால் இந்த புத்தகம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நிறைய வேதாகமத்தை இன்னும் சிறப்பாக புரியறதுக்கு உதவி செய்யும். அதனால் இந்த புத்தகத்தை வாங்க நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது வினாக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா ஜெபம் தீர்க்கதரிசிகளும்
லேவி கோத்திரம் வந்து அனுப்புறாங்க. லேவி கோத்திரம் இல்லைங்க. லேவி கோத்திரத்துக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் இதுல இருந்து எல்லா கோத்திரத்திலிருந்து வந்தாங்க. லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவங்க ஆசாரியர்கள் மாத்திரம். தீர்க்கதரிசிகள் தேவன் தீர்க்கதரிசிகள் எழுப்புறாரு. அதான் நான் காலையில் சொன்னேன், இவர் வந்து அரச குடும்பத்தை சார்ந்தவரும் அல்ல, ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவரும் அல்ல. அத்திப்பழத்தை பொறுக்கிறவரும் ஆள் வைக்கிறவமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரை தாண்டி மற்றவங்க எல்லாருமே தேவன் லேவி கோத்திரத்தை தனியாக பிரித்து வந்து ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு, தீர்க்கதரிசி ஊழியம் செய்யறதுக்கு அல்ல. தீர்க்கதரிசனம் எல்லாருமே சொன்னாங்க. தேவன் யாரெல்லாம் எழுப்பினாரோ அவங்க சொன்னாங்க. அதனால தான் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படிங்கிறோம். ஆண்டவரத்தில் பாரபட்சம் இல்லை. எப்படிங்க? ஆமாம். ஏன்னா எல்லாருக்கும் தேவ செய்தி போகணும். அதான் வீடு. ஸோ யார் ஜெபம் பண்ணுறீங்க? கடைசி ஜெபம். நல்ல